transfer pricing concept first நான் சொல்றேன். It goes like this. There are two departments in an organization. Department A, Department B. Okay. Department A வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. டிபார்ட்மெண்ட் பி வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் த அவுட்கம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஏ இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் வந்து பிகம்ஸ் த இன்புட் ஃபார் த டிபார்ட்மெண்ட் பின்ற மாதிரி ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் அந்த அந்த ஆர்கனைசேஷன்ல நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்னலாவே அந்த அவுட்புட்டை இல்ல அவுட்புட்னு சொல்லலாம், இல்ல ரா மெட்டீரியல் ஏதாவது லெஃப்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரா மெட்டீரியலை டிபார்ட்மெண்ட் பிக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரே ரேட்லேயே கொடுக்கல சான்சஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 50 ருபீஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேல்யூ. ஸோ த செல்லிங் ப்ரைஸ் இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஏ பிகம்ஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பி. கரெக்டா? இந்த கான்செப்ட் புரியுதா? அதாவது நானு நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நான் கொடுக்குற ஒரு ரா மெட்டீரியல் எனக்கு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டா? உங்களுக்கு அது காஸ்ட் ப்ரைஸ். சம்டைம்ஸ் நான் ஒரே ரேட்ல கொடுத்தா இங்க ப்ராஃபிட் மார்ஜினே கிடையாது. ஆனா நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட் குள்ளேயே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 50 ரூபா அதோட செல்லிங் 50 ரூபா வந்து என்னோட ஆக்சுவல் ஃபினிஷ்டு குடோட வேல்யூவோ இல்ல ரா மெட்டீரியல் வேல்யூனா அதுல ஒரு 5 ரூபாய் வச்சு உங்களுக்கு 55 ரூபாய் கொடுக்குறேன். அப்பனா எனக்கு எவ்வளவு லாபம்? 5 ரூபாய். டிபார்ட்மெண்ட் ஏ வில் பி earning a profit of 5 ரூபாய். அப்ப the cost price of the particular raw material which is acquired from department A to department B வாங்குறது ஓப்பனிங் என்ன வரும்? பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன வரும்? 55 ரூபாய். இந்த கான்செப்ட் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல நடந்துட்டு இருக்கும். சம்டைம்ஸ் டயர் இருக்கும், ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில நடக்கும், ரப்பர் இண்டஸ்ட்ரியில நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும். இதை வந்து எப்படி வந்து நம்ம அசஸ் பண்றது? நிறைய டேட்டா கொடுத்துருவாங்க. ஆனா இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, டிபார்ட்மெண்ட் ஏயோட அவுட்கமா நம்ம ஒண்ணு எடுத்துட்டு வர்றோம்ல, அந்த அவுட்கம் ஸ்டேஜை டிட்டர்மைன் பண்றது தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல பார்க்க போறோம். பிளஸ் ஒருவேளை அவங்க ப்ராஃபிட் எலிமெண்டோட டிரான்ஸ்ஃபர் டிபார்ட்மெண்ட் ஏக்கு கொடுக்கும்போது என்ன ரேட்ல இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத டிட்டர்மைன் பண்றது. 2 பாயிண்ட் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல பார்க்க போறோம். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா? 2 பேருக்கும் கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நான் இது ஒரு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இனிமேல இருந்து கொஞ்சம் குடு குடு குடுன்னு போகும். ஓகேவா? ஏன்னா predominantly இனிமே நம்ம வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் போய்டும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃபார்மேட் தான் எல்லாமே. மார்ஜினல் காஸ்டிங் தான் மோர் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். எனக்கு சொல்லுங்க. Thank you. Thank you. ஷேர் பண்றது தெரியுதா? சூப்பர். Transfer pricing is concerned with the price one profit center charges another profit center within the company for the products or services provided. ஓகேவா? இதுல supplying profit center
இது சப்ளைங் ப்ராஃபிட் சென்டர். ஓகேவா? ரிசீவிங் ப்ராஃபிட் சென்டர். ஓகேவா? இந்த சப்ளைங் ப்ராஃபிட் சென்டர் becomes the receiving profit center's cost the transfer price chosen can have a significant impact on the evaluation of profit center's performance. அதாவது ரெண்டு இருக்கும், சப்ளையிங் ரிசீவிங் ரெண்டு பேர். இப்போ எப்படி சொல்லணும்னா டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, இவங்களோட செல்லிங் பிரைஸ் will be equal to இவங்களோட காஸ்ட் பிரைஸ். இததான் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அதான் price of one profit center, ஓகேவா, charges the profit center. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா it is coming under the same umbrella of company. இப்போ ரிலையன்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். ரிலையன்ஸ்ல ரெண்டு கம்பெனி டிபார்ட்மெண்ட் இருக்குடா. ஓகே, இதுல சப்ளைங் ப்ராஃபிட் சென்டர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஏ வந்து டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் அனுப்புறாங்கன்னா இவங்களை என்ன சொல்லுவாங்க? சப்ளைங் ப்ராஃபிட் சென்டர்னு சொல்லுவாங்க. இவங்களை என்ன சொல்லுவாங்க? ரிசீவிங் ப்ராஃபிட் சென்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அது சேமா இருக்கும். புரியுதா? ஓகே, இப்போ transfer pricing technique is a major issue. இப்போ கரண்ட் பிசினஸ் வேர்ல்ட்ல அது ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கு. ஸ்கோப் ஆஃப் பிசினஸ் இஸ் இன்க்ரீசிங். இப்போ எல்லாருக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு இதுவா இருந்தாலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். இப்போ டிபார்ட்மெண்ட் ஏ ப்ராஃபிட் பண்ணிட்டுனா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு போனஸ் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா? இன்சென்டிவ். ஸோ எல்லாருமே அப்படி யோசிக்கிற போது அப்ப டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்கோட கான்செப்டையும் வந்து சிக்னிஃபிகண்டா வெளில எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அப்பர் லெவல் மேனேஜர்ஸ் டு மேனேஜ். ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் காஸ்ட் கான்செப்ட் எடுத்துட்டு வந்து அதன் மூலமா ஒரு டிபார்ட்மெண்டோட எஃபிஷியன்சியை வந்து இது பண்றாங்க. இப்ப பாருங்களேன், இப்ப டிபார்ட்மெண்ட் ஏ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஏயோட மேனேஜர் வந்து ரிப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன சொல்வாரு? சார், நாங்க வந்து we are not contributing not only for the company's overall sales but we also trying to help the other departments அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன ஆயிடுறது? இட் இஸ் an added value. கரெக்டா? இப்ப நான் மட்டும் படிக்கல, எனக்கு சூழ்ந்து இருக்கிறவங்களையும் எனக்கு நான் சொல்லி தரேன்றது ஆடட் வேல்யூ. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அது. ஸோ இதன் மூலமா இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் மேபி ஆர்டிஃபிஷியலா இருக்கலாம், என்ன இது கம்பெனிக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்க, இதுல என்ன பெருசா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட்டை குட்டி குட்டியா பிரிக்கும் போது இண்டிவிஜுவல் டிவிஷனல் மேனேஜர் when he is being set a profit, இப்ப எல்லா இடத்துலயும் டார்கெட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்போ சிவசங்கரி உங்களுக்கு கூட டார்கெட் கொடுத்திருப்பாங்களே சிவசங்கரி, அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் த இயர்னு உங்களுக்கு கூட இயர்லி அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் த இயர் கொடுத்திருப்பாங்கல்ல உங்களுக்கு அப்ரைசல்ல? இல்ல அது ஏன் தெரியுமா கொடுக்குறாங்க? என்னதான் ஓவராலா ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன? ப்ராஃபிட். ஆனா ஏன் இண்டிவிஜுவல் அப்ஜெக்டிவ் முத கொண்டு கொடுக்குறாங்கன்னா your individual objective will be part of your team manager's objective. Your team manager's objective will be part of his reporting objective. இப்போ அப்போ உங்க டீம் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் சப்போர்ட் பண்றாம மத்த டீமுக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ரைசல்ல கொஞ்சம் ஆடட் வேல்யூ. கரெக்டா? அந்த கான்செப்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்க்கு நான் மட்டும் ஒர்க் பண்ணாம, நான் மட்டும் ஓவரால் செல்லிங் பிரைஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணாம, நான் இன்டர்னலாவே எப்படி என்னோட பிரைசிங்கை வந்து நான் வந்து இன்டர்னலாவே எப்படி சப்போர்ட் பண்ணி பிரைசிங்கும் அதிகமா பண்ணி இண்டிவிஜுவலுக்கு ப்ராஃபிட், இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்க்கு ப்ராஃபிட் எப்படி எடுத்துட்டு வரேன்றது தான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் கான்செப்ட். ஓகேவா? So divisional managers are therefore responsible for all the operations leading to the product functional structure எல்லாமே. இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
transfer pricing என்றது plays a very important role in international taxation. இது ஓகேவா? Transfer pricing is a topic that one is need to know from both a theoretical standpoint and a numerical standpoint. இது அப்புறம் when one division of a company sells to another division, both the divisions as well as the company as a whole are affected. ஒரு division of the company இன்னொரு divisionக்கு sell பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே இதுவாகறாங்கல்ல கரெக்ட்டா? அப்ப price charge for the transferred goods affects the cost of the buying division and revenues of the selling division. இதுதான் வந்து transfer pricing சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் transfer pricing ஓட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ சிஇஓ இருக்காரு. சிஇஓ கீழே நிறைய மேனேஜர்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. மேனேஜர்ஸ் கீழே டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிபார்ட்மெண்ட் மேனேஜரே பேசி கீசிப்பா எனக்கு இது எக்ஸஸா ரா மெட்டீரியல் இருக்கு நீ வாங்கிக்கோ அப்படின்னு பேசி இன்டர்னலாவே மூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாப் மேனேஜர்ஸ் வந்து பெரிய ரொட்டீன் டெய்லி டிசிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பெரிய விஷயம். இன்னொன்னு இது பண்றதுனால டாப் மேனேஜர்ஸ்க்குலாம் என்ன அட்வான்டேஜ், அவங்க நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் மற்ற இம்பார்ட்டன்ட் கீ டெசிஷன்ஸ்க்கு. அது ஒன்று. கண்ட்ரோல் நிறைய இருக்கும். மேனேஜர்ஸ்க்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த ஸ்ரீதேவி உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க உங்களோட இதுல, உங்களுக்கு மட்டும்தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வந்து இந்த இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ராஃபிட் எலிமெண்ட்டுக்கு நீங்க ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரியா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? வேற யாருக்குமே கொடுக்கல இந்த டாஸ்க், உங்களுக்கு மட்டும்தான். என்னாச்சு? எனக்கு கேக்குறதுடா. உங்களுக்கு என்ன பேசுறது கேக்குறதா? ஓகே. நான் கேட்ட क्वेश्चन புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ அப்ப எப்படி how will you react? What is your responsibility in that? சொல்லுங்க பார்க்கலாம். You will feel first you will feel motivated. அப்புறம் you'll feel more accountable to do it. அப்புறம் you will properly align எப்படி இதை எடுத்துட்டு போகணும்ன்ற பிளானிங் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மிடில் லெவல் மேனேஜ்க்கு இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன். ஓகேவா? அப்புறம் லைக்லி டு எக்ஸசைஸ் இனிஷியேட்டிவ் எடுத்துப்பாங்க. இப்போ நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறீங்களா, அதை எடுத்துட்டு கம்பாரிசன் ஷாப் சொல்லுவாங்க. அது பேர் எப்படின்னா, வெளியிலேருந்து மெட்டீரியல்ஸ் இதே மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் பி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியிலேருந்து வாங்குறாங்க, காலியாக எடுத்து அந்த மெட்டீரியல் வெளிலேருந்து வாங்குறாங்கன்னா, அப்போ வெளியிலேருந்து வாங்கும்போது அந்த மெட்டீரியல் எவ்வளோன்றதை நம்ம அசஸ் பண்ணுவோம். அதே மெட்டீரியலை நான் டிபார்ட்மெண்ட் ஏலியே வச்சிருக்கேன், அப்போ நான் எவ்வளோ ரூபாய்க்கு இவங்களுக்கு கொடுக்கணும், ஆர்கனைசேஷனுக்குள்ளதான், ஆனா எனக்கும் எப்படி நான் ப்ராஃபிட் பார்க்கணும், வெளியிலேருந்து மெட்டீரியல் வரத்துக்கு விட கம்மியா இருக்கணும், ஆனா நான் போட்ட இதை விட ஜாஸ்தியா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மார்ஜின் செட் பண்ணிருப்பேன்ல, அந்த மார்ஜின் செட் பண்றதுக்கான இனிஷியேட்டிவா மேனேஜர்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகே, டிசிஷன் மேக்கிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது ஒன்றும் இல்லடா. அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியோட இது வந்து லிமிட்ஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்றத பொறுத்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பேசிங் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா டிசிஷன் மேக்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பேசிங்ல மிடில் லெவல் மேனேஜர்ஸ் எடுக்க முடியாத சுச்சுவேஷனா இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க் தான் ஆக்சுவலா. ஓகேவா? சம்டைம்ஸ் அந்த இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ்க்கு அந்த கேலிபர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது ப்ராப்ளமேட்டிக்கா போயிடும். தெரியல, அவருக்கு பண்ணவே தெரியல, டாஸ்க் மட்டும் கொடுத்துட்டோம்னா ப்ராப்ளமேட்டிக் ஆயிடும். ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, நான் ட்ரான்ஸ்ஃபர் பேசிங் எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ரிசோர்ஸஸை வந்து ஆப்டிமல் மேனர்ல அலோகேட் ஆகணும் அப்படின்னா, ஆகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேசிங் சிஸ்டம் டார்கெட் ஆகும். கோல் காங்கிருவன்ஸ்ன்றது ரொம்ப இது நல்லா படிச்சுக்கோங்க. தியரி இம்பார்ட்டன்ட் அது. ஓகேவா? கோல் கான்கிரன்ஸ்னா கோலுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ணணும், டிவிஷனல் மேனேஜர்ஸோட மோட்டிவேஷன், அது பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன எதிர்பார்க்கறது பேசிக்கா, அதை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ரீடைன் டிவிஷனல் அட்டானமினா ஒவ்வொரு டிவிஷனுக்கான ஒரு பவர் இருக்கும்ல, ஒரு டிவிஷனுக்கான பவர்னு சொல்ல மாட்டேன், அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கிளியரா டிஃபைன் பண்ணிக்கலாம். அதான் ரீடைனிங் டிவிஷனல் அட்டானமின்னு சொல்லுவாங்க. செலக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் கோல் கான்கிரவன்ஸ் அதே ரிப்பீட் பண்றாங்க, டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் ரிப்பீட் பண்றாங்க. இப்போ என்னோட அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் என்ன அப்படின்னா, த பிரைஸ். சிவசங்கரி இந்த பாரா படிக்கிறீங்களா?
ம், ம், ம். ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம் பால் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சொல்லுங்க கண்ணா. தேங்க்ஸ், படிங்க. படிங்க படிங்க கண்ணா, படிங்க. தேங்க்ஸ். சூப்பர், வெரி குட். இப்ப பாருங்க, இதை நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன். The price charged to the international transfer of goods is revenue to the selling. இங்க பாருங்க கண்ணா, ஒரு ரா மெட்டீரியல 100 ரூபாய்க்கு இவருக்கு விக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது இவங்களுக்கு ரெவென்யூ தானே, கரெக்டா? கரெக்டா? இவங்களுக்கு சேல்ஸ் தானே இது. இது இவங்களுக்கு வந்து காஸ்ட். இப்போ ஒருவேளை நான் என்னோட ஆக்சுவல் ரா மெட்டீரியலோட விலையே 100 ரூபாய் தான், ஆனா நான் இதை வந்து 100 பிளஸ் 20ன்னு சொல்லிட்டு விக்கிறேன் அப்படின்னா, இங்க காஸ்ட் பிரைஸ் என்ன, 120. அப்ப நான் இங்க எவ்வளவு ப்ராஃபிட் பாக்குறேன்? 20 rupees. புரியுதா? அதுதான் இங்க சொல்றாங்க. The interdivisional transfer of goods and services is revenue to the selling division and to the buying division. Therefore, the price charged will affect the profit of both the divisions. கண்டிப்பா இல்லையா, ரெண்டுமே affect ஆகும். Benefit to one division, it can be created at the expense of other division. See, இங்க எனக்கு ரெவென்யூனா இங்க வந்து எனக்கு எக்ஸ்பென்ஸ். எக்ஸாம்பிள், the selling division வந்து எக்ஸஸா சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் 100 20ன்றது எக்ஸஸ் இல்லையா, ஹை சார்ஜ் ஹையர் பிரைசஸ். பையர் இவங்களுக்கு அது என்ன ஆகும், ஹையர் காஸ்டா தெரியும் தெரியும். 100 பண்ணாங்கனாக்கா இவங்களுக்கு 100ன்னா காஸ்ட் ஆல்மோஸ்ட் அலைன்டு. பட் 100ன்ற விலை 120க்குன்னு பண்ணும்போது இவங்களுக்கு ஹையர் காஸ்டா தெரியும். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ் பண்றதுக்கும், அந்த மெஷர்மெண்ட் டிவிஷன்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை மெஷர் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. புரியுறதா? நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட கொடுக்கலாம். கான்செப்ட் புரியுறதாடா? இதான் கான்செப்ட். சில கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்களேன், நம்ம ஒரே கம்பெனி தானே, எதுக்கு 120 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கே கொடுப்பான். சில கம்பெனி என்ன பண்ணுவான், ஏன் இண்டிவிஜுவல் மேனேஜருக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் டார்கெட் இருக்கும், நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம், அப்ப நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா காமிக்கலான்ட்டு ப்ராஃபிட்டோட விற்பாங்க. அப்போ நம்ம எந்த பாயிண்ட்ல எவ்வளோ ரூபாய்க்கு சம்மு நிறைய டேட்டா இருக்கும்டா நம்ம சம்மில். ஆனா நம்ம வந்து அதுல எந்த பாயிண்ட்ல வந்து இங்கேருந்து எந்த ப்ரைஸ் இங்கேருந்து அங்க எவ்வளோக்கு மூவ் ஆயிருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் நிஜமா ப்ராஃபிட்ல பண்ணிருக்காங்களா இல்ல அட் பார்ல தான் பண்ணிருக்காங்கன்றத பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் கொஸ்டின்ஸ்க்கு. புரியுதா? இது எம்சிக்யூல எதிர்பார்க்கலாம், தியரியும் எதிர்பார்க்கலாம், சம்ஸும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அது தவிர வந்து சினாரியோ பேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி கொடுப்பான்னா, 100 + 20க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா, அப்ப வந்து பையிங் டிவிஷன் வந்து எந்த ரூபாய்க்கு காஸ்ட் பிரைஸ்ல எடுத்துக்கணும் அப்படின்னா 120 அப்படியும் வரும். அதனால நீங்க 4 சினாரியோக்கும் மைண்ட் வந்து லைக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனா ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ் எப்படி ஒரு குட்டி நம்ம டயக்ராம் வச்சே முடிச்சோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? ஆமா, ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ்ல தானே. ஆமா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு டயக்ராம் வச்சே நம்ம வந்து டிராவல் பண்ணலாம். While determining transfer prices, a number of criteria should be filled ரா. நிறைய கிரைட்டீரியா இருக்கு. திருப்பி வந்து என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி கிரைட்டீரியா, திருப்பி திருப்பி அதே தான் வரும். மோட்டிவேட்டிங் த டிவிஷனல் மேனேஜர்ஸ்,
அப்புறம் வந்து டிவிஷனல் அத்தாரிட்டி இஸ் வந்து பேசிக்லி ப்ரிசர்வ்டு. இங்க மெயினா என்ன தெரியுமா? ஓ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர் 2 இருக்குடா. ப்ராஃபிட் சென்டருக்கான ரிசல்ட்ஸ் வந்து என்ன பார்க்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் சென்டருக்கான ரிசல்ட்ஸை வந்து தனியா மெஷர் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கோல் காங்க்ருவன்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, ஒய் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஹஸ் டு பி டன்னுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் இங்க ரிப்பீட் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரெப்பிட்டேஷன் தான். சரியா? இப்போ ப்ராப்ளம்ஸ் வித் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னா, ரைட் லெவல் ஆஃப் டிவிஷனல் அட்டானமி. அதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு ப்ராஃபிட் சென்டர்ல வந்து they does the work for another, the size of the transfer price வந்து will affect the cost of one profit center. ஒருத்தருக்கு லாபம்னா ஒருத்தருக்கு அது நஷ்டம். கரெக்டா? இப்போ நம்ம கிராசரி ஷாப்ல போய் 1 கிலோ அரிசி வாங்குறோம்னா நம்மளுக்கு அது காஸ்ட் இல்ல, கையில இருந்து பைசா போடுது. அவனுக்கு அது என்ன? ரெவென்யூ. இதுதானடா இதுதானடா நம்ம ரூல் ஆஃப் எனி டிரான்சாக்ஷன். ஒருத்தருக்கு லாபம்னா ஒருத்தருக்கு அது நஷ்டம் தானே இல்ல? நஷ்டம்னு சொல்ல முடியாது, அது காஸ்ட். நான் வந்து சேலரி வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குறேன். உழைச்சி வாங்கி மால்ல போயிட்டு சாப்பிடுறது என்ன ஆகுறது? ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு லாபம், எனக்கு என்ன? நஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் அ டேஞ்சர் வித் த ப்ராஃபிட் சென்டர் அக்கவுண்டிங் இஸ் தட் த பிசினஸ் ஆர்கனைசேஷன் வில் டிவைட் நம்பர் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் செக்மெண்ட் ஈச் ஆக்டிங் அட் டைம்ஸ் அகேன்ஸ்ட் த விஷஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர் செக்மெண்ட்ஸ். சி டிசிஷன்ஸ் வந்து ப்ராஃபிட் சென்டர் மேனேஜர் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, பிஸ்னஸோட குட்வில் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, இன்டர்னலாக இருக்கிற முறையில் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இல்லை டிபார்ட்மெண்ட்ன்ற போது நீங்கள் எப்படி சிவசங்கரி மற்ற டிபார்ட்மெண்ட்டோடலாம் இன்டராக்ட் பண்ணி அவங்களோட ப்ராசஸ்லாம் ஸ்டடி பண்ணி அப்படிலாம் இருக்குமா? உங்கள் செட்டப் எப்படி இருக்கும்? அப்படி கிடையாது. சில கம்பெனிஸ்ல எப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அடாப்டிங் சொல்லுவாங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட ரொம்ப ஈஸியா இப்போ ஒரு ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்போ சமையல்லையே யூடியூப்ல எல்லாம் நிறைய டிப்ஸ் போடுவாங்க. குழம்பு வந்து உப்பு ஜாஸ்தியா எடுத்தனா உருளைக்கிழங்கு போடுங்கன்ட்டு. இதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கரெக்டா? நான்லாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உப்பு தான் ஜாஸ்தியா இருக்கும் குழம்புல. பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்றது என்னன்னா, என்ன பெரியவங்க வீட்ல சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு 2த்தையும் நறுக்கி போட்டேன்னா உப்பு கண்ட்ரோல் ஆயிடும். அந்த மாரி சொல்லுவாங்க. அப்புறம் குயிக் இது மாதிரி இருக்கும். டிஐஒய் மாரி இருக்கும். அ இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கலாம்? அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல அத இப்ப நம்ம பெரியவங்க வந்து எப்படி வந்து ப்ராப்பரா மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் டார்கெட்ல சமையல் அந்த காலத்துல நடக்கும் தெரியுமா? சம்டைம்ஸ் வந்து வத்த குழம்பு சுட்டப்பலாம் மட்டும் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பேர் என்ன? இந்த ஃபேவரைட் அமாவாசைக்கு அடுத்தது வந்து என்னது? சரி பாட்டியம் இன்னொன்னு அது கிடையாது. இந்த துவாதசி கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுல வந்து நெல்லிக்காய் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீதேவி அது என்ன நெல்லிக்காய் ஏன் தெரியுமா? அது வந்து ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் இந்த நெல்லிக்காவோட இது சாப்பிட்டோம் அப்படின்னா மோர் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி நிறைய ஆஃப் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் ஃபார்ம் ஆகுமா அந்த டைம். அன்னைக்கு வந்து சாப்பாடே நடக்கவே நடக்காது. அண்ட் உடம்பும் எனர்ஜிட்டிக்கா இருக்கும். இதெல்லாம் வந்து ஹெல்தி வே ஆஃப் இதெல்லாம். அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லயும் என்ன நடக்கும்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்ப நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் செஷன்ஸ் நடக்கும்டா. ஜஸ்ட் உங்க 2 பேருக்கும் சொல்லுவேன். எவ்ரி வீக் நடக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, our managers will ask us to go to other departments, review the process and understand அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ். அத நாங்க வந்து அடாப்ட் பண்ணுவோம். இப்ப எக்ஸெல் ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸெல் ஃபைல்ஸ்லயே நுணுக்கமான நிறைய விஷயங்கள் இருக்கும். சில பேர் டீட்டெயிலா போட்டுட்டு இருப்பாங்க. 1/2 மணி நேரம். ஆனா அது 10 நிமிஷத்துலயே ஒரு ஆப்ஷன் வச்சு முடிச்சிடலாம். அதெல்லாம் கால்ட் அஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இப்போ இந்த டிசிஷன்ஸ் இங்க எடுக்கிறாங்க இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல எடுக்கும்போதும் எப்பவுமே அவங்க வந்து என்ன என்ஷூர் பண்ணிக்கணும்னா, எவ்வளோ தூரம் இந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர் ப்ராஃபிட் சென்டர்ஸ் தான். இன்னொரு ப்ராஃபிட் சென்டர்ஸ்ல வந்து பெனிஃபிஷியலா இருக்கிறதுக்கு வெளியில இருந்து ரா மெட்டீரியல் வாங்கல, உள்ளே கிடைக்கிறதுன்றதுனால தானே ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க. இருக்கா ரா மெட்டீரியல்ன்ட்டு. கரெக்ட்டா? அப்ப அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டா எப்படி குடுக்கணும்? அப்படின்றது பார்க்கறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்? ஏன் அப்படி இருக்கும்? ஏன் கஷ்டமான விஷயம் சொல்றேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுறதாடா இந்த பாயிண்ட்? ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் கான்செப்ட்? இப்ப வந்து நான் சொன்னேன்ல பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்டோடலாம் நம்ம பண்ணணும். 2 விஷயம் அதுலேருந்து அச்சீவ் ஆகும். ஒண்ணு வந்து வி வில் கெட் அ இன்டராக்ஷன். நாளைக்கு ஏதாவது முக்கியமான query போனோம்னா அவங்களும் ஓகே இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டா வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 1/2 மணி நேரம் பண்ற வேலையை சீக்கிரமா முடிச்சிடலாம்.
அதே மாரி இப்போ வெளி கம்பெனியில வந்து இப்போ இப்போ வந்து எனக்கு ஒரு புது கிளையண்ட் வராங்க. அந்த கிளையண்ட் பண்ற சாஃப்ட்வேர வந்து சொல்ற சாஃப்ட்வேர் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. நான் அதோட டெக்னிக்கல் நாலேட்ஜ் கிராஸ்ப் பண்ணிக்கிறேன்னா, நான் அந்த கிளையண்டோட வொர்க்க நான் எடுத்துக்கலாம். அதே தான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல என்ன நடக்கும்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்டா. சப்போஸ் நான் ப்ராஃபிட்லயே என்னோட ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 100 தான் ஆக்சுவலா. பட் மத்த டிபார்ட்மெண்ட்க்கு ரூ. 120 கொண்டான்னா, ஒரு பாயிண்ட்ல அவன் ஸ்டாப் பண்ணிடுவான். அவன் என்ன பண்ணுவான்? எதுக்கு இவங்க கிட்ட இருந்து வாங்கணும்? எனக்கு வெளியிலயே வந்து இது ரூ. 115 கிடைக்கிறதுன்னு வாங்கிப்பான். கரெக்ட்டா? இட் வில் ஹேப்பன். இட் இஸ் ஹேப்பனிங். கரெக்ட்டா? ஸோ அப்ப என்ன ஆகும்னா, டிசிஷன்ஸ் டேக்கன் பை எ ப்ராஃபிட் சென்டர் மேனேஜர் இன் தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் பார்ட் ஆஃப் தி பிசினஸ் வந்து இட் மைட் ஹேப்பன். பட் இட் வில் பி அகைன்ஸ்ட் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர் ப்ராஃபிட் சென்டர்ஸ். மத்தவங்களுக்கு ஃபேவரபிளா இல்லாம இருக்கும். ஓகேவா? அப்பனா என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம எப்பவுமே ஒரு மாரி ஆம் கார்டியல் ரிலேஷன்ஷிப்ல போணும். ரீசனபிள் ரேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் பண்ணணும். ஆனா, இது நடக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் கிவன் அ டார்கெட். இப்போ ஸ்ரீதேவி டீமோ, இல்ல ப அ சிவசங்கரி டீமோ வச்சுக்கோங்களேன். உங்களுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் பெருசா குடுப்பாங்கடா ஏப்ரல் மாசம். இவ்ளோ பண்ணணும், இவ்ளோ ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் குடுத்துருக்காங்களா அப்ஜெக்டிவா உங்களுக்கு சிவசங்கரி? ம். ம். ஓ! ஓகே ஃபைன். ஆ இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா, அச்சீவ் பண்றதுன்றது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட்டா? இப்ப வந்து கிளையன்ட் வேரி ஆவாங்க. இப்ப சிவசங்கரி ஸ்ரீதேவி நீங்க உங்களோட எம்பிஏல கூட படிச்சிருப்பீங்க ஸ்ரீதேவி. ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. கேபிஐன்னு சொல்லிட்டு. படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. படிச்சிருக்கீங்களா? எஸ்எல்ஏ, கேபிஎஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல. அதெல்லாம் வந்து நம்ம டேக்கிங் தட் இன்டு கன்சிடரேஷன் நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் மத்த இவங்களுக்கு பண்றோம்னா நம்மளால ப்ராஃபிட் இல்லாமலாம் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? சுயநலம் அப்புறம் தான் பொதுநலம். கரெக்ட்டா? நான் என்னோட அப்போ அந்த மெயின்டெய்னிங் தி ரைட் லெவல் ஆஃப் டிவிஷனல் அட்டானமின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது ஒண்ணு. அப்புறம் டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் மெஷர்ட் ஃபேர்லி அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஃபிட் சென்டர்ல வந்து ப்ராஃபிட் பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இல்ல இல்ல எனக்கு ப்ராஃபிட்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. கார்டியல் ரிலேஷன் தான் இம்பார்ட்டன்ட்னா நீ ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது. அதான் ப்ராஃபிட் சென்டர் மேனேஜர்ஸ் ஆர் லைக்லி டு டிஸ்பியூட் த சைஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசஸ் வித் ஈச் அதர். அவன் சொல்ற அமௌண்ட் இவங்க அக்ரி பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் சென்டர் மேனேஜருக்குள்ளேயே ஒரு டிஸ்பியூட் வந்துரும். ஓகே. என்ஷூரிங் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் ஆர் மேக்ஸிமைஸ்டா. ஸ்ரீதேவி இந்த பாரா நீங்க படிங்களா? ம். டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்னா என்ன கண்ணா? ஆ ஒத்துப்போகாதது. அப்போ எவ்வளோ ரூபா நான் ரூ. 100 சொல்லியிருக்கேன். ரூ. 112 ஆ அதர் இஸ் ரூ. 100 ரூ. 12 ப்ராஃபிட் வச்சு வாங்கிட்டேங்கன்னா, அவங்க ஒத்து போலன்னு வச்சுக்கோயேன். எவ்வளோ தூரம் வந்து இவங்களால ப்ராஸ்பர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் இல்ல? அப்போ நான் நெனச்ச ப்ராஃபிட்டும் மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது. இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட புரொடக்ஷனே அஃபெக்ட் ஆயிடும். கரெக்ட்டா? ஹவெவர் அன்லெஸ் ஈச் ப்ராஃபிட் சென்டர் வந்து ஒரு லெவல் ஆஃப் அவுட்புட்ல அவங்களால ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடிஞ்சா தான் ஓவரால் ஆர்கனைசேஷனும் ப்ராஃபிட்டபிள் அடிக்கும். உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுருந்தாங்கன்னா, இன்டர் டிவிஷனல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்ததுன்னா, எப்படி அவுட்புட் அச்சீவ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதான் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் மேக்ஸிமைஸ் பண்றதுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல ஓட கனெக்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுமானா கஷ்டம். அதுக்கு அவங்க என்ன நினைச்சிடலாம், எனக்கு வேணாம்ப்பா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கே வேணாம். நான் வெளியில இருந்தே வாங்கிட்டு போறேன் மெட்டீரியலா அப்படின்னு சொல்லிட்டு அதர் டிபார்ட்மெண்ட்டும் யோசிப்பான். இவன் என்ன யோசிப்பான்? வேணாம் நான் வேற அடுத்த லாட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதும் இப்போ தியரிட்டிக்கலி உங்களுக்கு புரிஞ்சுதா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்?
2 பேருக்குமே புரிஞ்சுதா? சிவசங்கரி உங்களுக்கு? சூப்பர். இப்ப இது 3ஆ ஆ கரெக்ட் கண்ணா. பிரான்ச்ல வந்து ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச், டிபார்ட்மெண்டல் அக்கவுண்ட்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஏ டு டிபார்ட்மெண்ட் பி குடுக்கறது. ஞாபகம் இருக்கா? அங்க அந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம கால்குலேஷன் போடுவோம் தெரியுமா? ஸ்டாக் ரிசர்வ்ன்ட்டு. கிட்டத்தட்ட அதெல்லாம் இங்க கொஞ்சம் அப்படி டச் அப் ஆகுதுடா. அந்த மாதிரி. இப்போ இதுல 3 டைப்ஸ் வருது. ஒன்னு காஸ்ட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங், மார்க்கெட் பிரைஸ்ட். நான் ரெக்கார்ட் பண்றேனா? ஆ நெகோஷியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். இதுல மார்ஜினல் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், அப்சர்ப்ஷன் காஸ்ட், டூ பார்ட் டாரிஃப். காஸ்ட் பேஸ்ட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆ, இதுல வந்து மார்ஜினல் காஸ்ட், அப்சர்ப்ஷன் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் இது வந்து பிளஸ் ஃபிக்ஸட் சார்ஜ். இது சம் போடும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம்டா. இப்ப தியரிட்டிக்கலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது காஸ்ட் பேஸ்டு பிரைசிங், மார்க்கெட் பிரைஸ் பைசிங், நெகோஷியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்ஜினல் காஸ்ட்ன்றது எப்படி வரும்னா, 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் மைக்ரோ சிப்ஸ்லாம் பண்றாங்க, ஓகேவா? அதோட ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒய் எடுத்துக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க ஒய் டிபார்ட்மெண்ட் வந்து அசம்பிளிங்ரா, இவங்க வந்து மைக்ரோ சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது இவங்க அசம்பிளிங். இப்ப பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் 35, டைரக்ட் லேபர் 10, வேரியபிள் மேனுஃபேக்சரிங் ஓவர் 15. அப்ப மொத்தமா வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 60 ரூபா. கரெக்டா? ஃபிக்ஸட் காஸ்ட் இது வந்து 25 ரூபா சொன்னா, அப்ப மொத்த காஸ்ட் எவ்வளோ? 85 ரூபா. மார்க்அப்னா ஒண்ணும் இல்லடா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு 115 ரூபா. இதுதான் அவுட் சைட் பையர்ஸ்க்கு இவங்க கொடுக்குற ரேட். புரிஞ்சுதாக்கண்ணா இது வரைக்கும்? சம்மு சிவசங்கரி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்ரீதேவி 2 பேருக்கும்? ஓகே. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அலோகேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எஸ்டிமேட்டட் வால்யூம். எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் என்ன பண்றாங்க யூனிட்ஸ்லனா, இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து 300ம் எக்ஸ்டர்னல் சேல்ஸும் 200 பண்ணிக்கிறாங்க. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் 500 பண்றாங்க. இது சப்போஸ் if the variable cost can be used as marginal cost, now the transfer price should be based on 60 ரூபா. சப்போஸ் இப்போ வேரியபிள் காஸ்ட் தான் வந்து மார்ஜினல் காஸ்ட். மெஜாரிட்டி டைம்ல வேரியபிள் காஸ்ட் தான் மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ் வந்து மார்ஜினல் காஸ்ட் பேஸ் பண்ணி இருக்குன்னா, அப்ப எது பேஸ் பண்ணி பண்றாங்க? 60 ரூபா பேஸ் பண்ணி பண்றாங்க. ஓகேவா? இப்போ if the cost, revenue and volume are as expected, the use of this price will result in a loss for the selling division to rupees 1500 as calculated. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இவங்களோட டார்கெட் என்ன ஆக்சுவலா? இவங்க என்ன சொல்றாங்க? இவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து இன்டர்னலா அவங்க எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, எக்ஸ்டர்னலா எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எக்ஸ்டர்னல்னா என்ன அர்த்தம்னா வெளி வெளி பீப்புளுக்கு, அவுட் சைடர்ஸ்க்கு, அவுட் சைடர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு. இன்டர்னல் ஆனா இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்லயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. 300 யூனிட் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சரியா? பாருங்கண்ணா, மார்ஜினல் காஸ்ட் பேஸ் பண்ணி தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப பர் யூனிட் எவ்வளோ? 60 ரூபா. கரெக்டா? இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு. அப்ப எவ்வளவு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது? 300 யூனிட். அப்ப டோட்டல் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ் எவ்வளவு ரூபாய்க்கு நடக்கிறது? 60 into 18,000. இப்ப வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் பார்த்தோம்னா அவங்க எவ்வளவு தூரம் பண்றாங்க?
எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ சேல்ஸ் டோட்டலா 200 சேல்ஸ். எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க சொல்ற ரேட் எவ்வளோ? லிஸ்ட் பிரைஸ் அவுட் சைட் பையர்ஸ் ரூ. 115 கரெக்டா? அப்போ இதுல டோட்டல் எவ்வளவு வருது? ரூ. 23,000 கரெக்டா? இப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ரூ. 60 சொல்றேன்ல கண்ணா, இந்த ரூ. 60ன்றது என்னன்னா ஏ டிபார்ட்மெண்ட் தான் பி டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஏ டிபார்ட்மெண்ட் டு பி டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்லிங் பிரைஸ் அந்த ரூ. 60. புரியுதா? ஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து பி டிபார்ட்மெண்டோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? ரூ. 60. புரியுதா? இந்த ரூ. 115 என்னன்னா ஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவுட் சைடு கஸ்டமர்ஸ் அவங்களோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? ரூ. 115. இது புரிஞ்சுதா இப்போ? உள்ளுக்குள்ளேயே செல் பண்றாங்கன்னா ரூ. 60 செல் பண்றாங்க. ஓகேவா? கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்றாங்கன்னா ரூ. 115 செல் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பார்த்திருக்கீங்களா? நிறைய எக்ஸிபிஷன்ஸ்லாம் இப்படி நடக்கும். ஸ்பான்சர்ஸ் பண்றான்ல, ஒரு ப்ராடக்ட்டை ஸ்பான்சர் பண்றவங்களுக்குலாம் அவங்க வந்து கம்மி ரேட்ல கொடுப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப ஜூட் பேக்ஸ்லாம் இருக்குல்லடா, நிறைய ஜூட் பேக்ஸ்லாம் மேனுஃபேக்சர் ஆகுறது. தசரா போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸிபிஷன்ஸ் போடுவாங்க. ஜூட் பேக்ஸ், ஜூட் இயரிங்ஸ்லாம் போடுவாங்க. இங்க எங்களுக்கு சென்னையில நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கடா. சிவசங்கரி, இந்த திருவான்மியூர் இருக்குல்ல சிவசங்கரி, உங்களுக்கு தெரியும், பார்த்திருக்கீங்களா? அந்த திருவான்மியூர்ல காட்டன் என்னது கலாக்ஷேத்ரா இருக்குல்ல, அது பக்கத்துலயே வரும் அந்த எக்ஸிபிஷன். அவன் என்ன பண்ணுவான், 4-5 ஸ்பான்சர்ஸ் இருப்பான். ஓகேவா? அந்த ஸ்பான்சர்ஸ்ல வந்து மெயினா அந்த காட்டன் இருக்கிறவங்களோட ஸ்பான்சர்ஷிப்ஸ் நிறைய கிடைக்கும். அவங்களுக்குலாம் அந்த ஜூட் பேக்ஸ்லாம் கம்மியில சேல் பண்ணுவான். ஏன்னா அவங்களோட டைப்பா இருக்கும், இவங்களுக்குலாம் யூனிட்டா இருக்கும். இந்த ஜூட் பேக் பல்கா எடுத்துட்டு வராங்களா, அவங்க டைப்புக்கு அவங்களுக்கு கம்மி ரேட்ல கொடுப்பாங்க. இன்டர்னல்லா நடந்துட்டு இருக்கும். ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசி அவங்களுக்கு மட்டும் ரூ. 60 கொடுப்பாங்க. நம்மளுக்குலாம் அதை ரூ. 115 கொடுப்பான். அந்த மாதிரி இது. ஓகேவா? ஆக மொத்தம் அவன் வந்து ஆம், ரெண்டா டிவைட் ஆகுது. அது இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ். அந்த மாதிரி தான் சொல்றேன். ஒரு பெரிய யூனிட் இருக்கு. ஒரு பெரிய யூனிட்ட 2 டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரூ. 60 கொடுக்குறோம் அதே யூனிட்ட. வெளியில இருக்கிற அவுட் சைடர்ஸ்க்கு வந்து ரூ. 115 கொடுக்குறோம். இதுதான் இதோட மீனிங். புரியுதா? இப்போ இப்ப நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இவங்களோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு வரும் இப்போ? $41,000 கண்ணா. ஓகேவா? இப்போ இவங்களோட காஸ்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோட்டல்ல காஸ்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு ஆகுறது அவங்களுக்கு காஸ்டோட சேர்த்து? 60 25 $85 காஸ்ட் ஆகுறதுடா. ஓகேவா? இப்போ $85 காஸ்ட் 500 $42,500 காஸ்டே வந்துருது. அப்போ அவங்களுக்கு லாஸ் தான்ல. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரேட்ல பண்ணான்னா அவனுக்கு லாஸ் வருது. உங்க சம்ஸ் இந்த மாதிரி தான்டா இருக்கும். இப்படி கிளப் பண்றாங்க. அப்ப இது லாஸா ப்ராஃபிட்டா, இப்படிதான் இருக்கும் உங்க சம்ஸ். ஈஸியா இருக்குல்ல? இதுதான் அவங்களோட அப்ரோச், பேசிக் அப்ரோச். இதுல கொஞ்சம் கொஞ்சம் சிலதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணுவான், அவ்வளவுதான். பட் பேசிக் மாடல் எப்படின்னா, இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி போறது, எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி போறது. இந்த ரேட்டுக்கு பண்ணானாக்கா கம்பெனி எவ்வளவு ஏர்ன் பண்ணுவான். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்ப இவங்க வந்து ரூ. 60 இன்டர்னல் விக்கிறாங்கல்ல, ஸோ சில டேட்டா கொடுத்துருப்பாங்க. சேல்ஸ் கொடுத்துட்டு அப்ப ஆக்சுவலா இவங்களோட காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் இதுன்னா, அப்ப அந்த நியூ யூனிட்டுக்கு வந்து ரூ. 60லயே 10% சேர்த்து விக்கிறாங்கன்னா, அப்ப நியூ யூனிட்டோட
இன்டர்னலா இருக்கிற வேற டிபார்ட்மெண்ட்டோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படி கேட்பாங்க. நான் அந்த சம்ஸ் வரும்போது சொன்னேன். பட் இதுதான் பேசிக் மாடல் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் pricing. இப்போ however if no more than current 200 units could be sold externally, ஓகேவா, and the capacity represented with the production on chips for internal transfer would otherwise remain idle, there is no opportunity cost associated with the transfer at marginal cost. Other things being equal, division A would be indifferent in the production and transfer it. Obviously, if more than current 200 units can be sold externally, X indifference may change, and depending on whether a price is in excess of marginal cost is offered. If no excess is offered, X would have a strong disincentive to supply X. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவேளை the 200 units ஓகேவா, நாட் மோர் than 200 யூனிட்ஸ் குட் பி சோல்டு எக்ஸ்டர்னலின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கெப்பாசிட்டி என்ன ப்ரொடக்ஷன் ஆன் சிப்ஸ்ல வந்து இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ல பண்ணியிருக்காங்களோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? லாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 200 சேல்ஸ் எக்ஸ்டர்னலுக்கு பண்றதையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதான் சொல்றாங்கடா, இந்த இந்த ப்ரொடக்ஷன் சிப்ஸ் ஃபார் த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் would otherwise remain idle. ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அசோசியேட்டட் வித் டிரான்ஸ்ஃபர் டு த மார்ஜினல் காஸ்ட். இந்த மார்ஜினல் காஸ்ட்ன்றது இங்க நம்மளுக்கு என்னது, 60 ரூபா. கரெக்டா? இந்த மார்ஜினல் காஸ்ட் டிரான்ஸ்ஃபர்ல இங்க எங்க விதமான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டும் அசோசியேட் ஆகல. டிவிஷன் எக்ஸ் வந்து would be completely indifferent to the production and transfer. அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ் வரதுனால டிவிஷன் எக்ஸ் வந்து it is not கெய்னிங் மொமெண்டம். ஓகே, கெய்னிங் மொமெண்டம்னா டிவிஷன் எக்ஸ்க்கு இந்த செட்டப் வந்து ஃபேவரபிளா இல்ல. ஏன் ஃபேவரபிளா இல்ல, லாஸ் ஆஃப் 1500 வந்துருது. ஓகேவா, 200 யூனிட்டுக்கு மேல செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆயிடும், எக்ஸுக்கு எக்கச்சக்கமான லாஸ் வந்துரும். கரெக்டா? அப்ப லாஸ் மட்டும் வருதுனால வருது மட்டும் இல்லாம அது என்ன ஆகுது, சப்ளைக்கே ஒரு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ரேஞ்சில் வந்துரும். எனக்கு வந்து நான் இந்த இந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இல்ல 100 90 யூனிட்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க எவ்வளவு வருது நம்மளுக்கு, இன்னும் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. கரெக்டா? இங்க 90 நான் பர் யூனிட் போட்டேன்னா லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நான் வந்து 50 யூனிட் தாண்டா நான் வந்து இது பண்றேன். அப்போ வந்து லாஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகுறது. நான் என்ன யூனிட்ஸை வந்து வெளி சப்ளையருக்கு கொடுத்தாலும் என்னதான் பிரைஸ் நான் இங்க மாத்தினாலுமே எனக்கு லாஸ் தான் வரும். அப்ப என்ன சொல்றான்னா, the current 200 units can be sold externally, X indifference வந்து may change depending on whether the price வந்து in excess of marginal cost. இப்போ say for example இதை நான் 50 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்ஜினல் காஸ்ட் எனக்கு இது இருக்கு, பட் 50 ரூபாய்க்கு விற்கிறனாலும் எனக்கு இது. அப்பனா என்ன சொல்றான், இந்த பர்டிகுலர் சினாரியோல எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங், அதாவது இவங்க கொடுக்குற இந்த போர்ஷன் ஆஃப் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் 300 யூனிட் இங்கேயும் எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபர் வெளியில கொடுக்குற இதையும் பண்ணக்கூடாது. அது ராதர் என்ன பண்ணலாம், அவங்க இந்த 300 யூனிட்டுக்கு இங்க 500 யூனிட்னு போடுங்களேன். ஓகேவா, இதை வந்து 115 ரூபா வச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளோ வருது ப்ராஃபிட், 33,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுடா. கரெக்டா? ஐயோ சாரி 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 சாரி, ஒரு நிமிஷம். இது இல்ல, எனக்கு எவ்வளவு வருது, 15,000 ரூபாய் ப்ராஃபிட் வருது. கரெக்டா? லாஸே கிடையாது. நான் இது ஒண்ணுமே பண்ணல, சேல்ஸே நான் பண்ணவே இல்லை. ஆனா இந்த காம்பினேஷன் ஆஃப் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ் நான் பண்ணேன்னா எனக்கு வந்து I am resulting in a loss. There is also no opportunity cost associated with this transfer. Hence, it is not a good decision to get into these two transfers because I am resulting in a loss. புரியுதா? ஓகே சிவசங்கரி, உங்களுக்கு புரியுதா கண்ணா? ஓகே, நம்மளோட ஃபார்மேட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். if the காஸ்ட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் சிஸ்டம் வந்து அட் மார்ஜினல் காஸ்ட். ஓகேவா? ஒரு குட்டி சம் பார்க்கலாம்டா, திருப்பி நான் தீரி வரேன். தீரி பச்சனே இருந்தா போர் அடிக்கும் அப்புறம். இங்க பாருங்க கண்ணுமா, BC company
the interdivisional transfer pricing for its product on the basis of cost plus a return on investment. Return on investment na cost plus profit. நம்ம head office to branch பார்ப்போம்ல, cost plus 20% ஞாபகம் இருக்கா? ஹலோ, இருக்கீங்களா? சிவசங்கரி ஸ்ரீதேவி, கேக்குறதா நான் பேசுறது? ஓகே. நீங்க ரிப்ளை பண்ணலைன்னா எனக்கு நெட்ல ஏதோ இஷ்யூவோன்னு டவுட் வந்துடுது, வேற எதுவும் இல்லை. ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம கிளாஸ் பிளஸ் 20%, காஸ்ட் பிளஸ் 25% பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி தான் டிசி கம்பெனி ஃபார் ஃபிக்ஸஸ் த இன்டர் டிவிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசஸ் ஃபார் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் பிளஸ் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த இந்த டிவிஷன். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் வந்து 100 ரூபாய்னா 100 ரூபாயில ஏதோ சம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், 100 ரூபாயில சம் ரிட்டர்ன் என்ன, ஏதாவது ரிட்டர்ன் பார்த்துக்கலாம்டா. இங்க என்ன கொடுத்துருக்கான் பாரு, ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 28% on 10 lakhs கொடுத்துருக்கான். அப்பனா 10 லட்சத்துல 28% வந்து அவங்க லாபம் மாதிரி பாக்குறாங்க. இப்ப பட்ஜெட் ஃபார் த டிவிஷன் கொடுத்துருக்காங்க கண்ணா. இப்ப நான் வந்து சம் போடுறேன். ரெண்டு பேரும் sum பாருங்க, சம் புரிய பாருங்க. ஸ்ரீதேவி, இந்த சம்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா கண்ணா? பார்த்தது இல்லையா? சரி சரி. ம். அதுல ஓகே ஓகே. எதுரா? கரெக்ட் கரெக்ட். இதுல இல்ல, ஓல்டு சிலபஸ்ல. கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலா சிஏல கூட அப்படிதான் வந்ததுடா. அப்புறம் தான் எஃப்எம்மையும் இப்ப நம்ம இது பாக்குறோம்ல உங்களுக்கு. ஓ இதுல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட் ஆகுறதுல உங்களுக்கு அனதர் ஃபிக்டம். இதுல ஓஆர்ல தானே வருது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். காஸ்டிங் இதுல வந்து எப்படி பண்ணாங்கன்னா, சிஎல் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, முன்னாடி எஃப்எம்மும் எஸ்எம்மும் ஒரே சப்ஜெக்ட் கிடையாது. ஆனா நியூ சிலபஸ்ல எஃப்எம்மும் எஸ்எம்மும் ஒரே சப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஃப்எம் எஸ்எம் ஒரே கிளப் பண்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஓஆரோட கிளப் பண்ணிட்டாங்க. ஏன்னா எஃப்எம் நம்மளுக்கு சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் காஸ்டிங்கும் எஃப்எம்மும் ஹியூஜா இருக்கும்டா. அதனால ஏன்னா நம்மளது மோர் ஆஃப் டிசிஷன் மேக்கிங்ல, அதனால நம்மளோட ஸ்கோப் சிஏ லெவலுக்கு நம்மளுக்கு எஃப்எம் கிடையாது. சாரி, சிஏ விட எஃப்எம் ஜாஸ்தின்னு சொல்ல வரேன். ஓகே, நம்மளோட அதே ஃபார்மேட் கண்ணா. ஓகேவா? இங்க வந்து என்ன கொடுத்துருக்கானாக்கா, காஸ்ட் பிளஸ் ரிட்டர்ன் டைப் 1 ப்ராப்ளம். இப்போ பாருங்க, அவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கொடுத்துருக்கான். கிவன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் சம்முக்கு போலாம். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து இது சும்மா பேலன்ஸ் ஷீட் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அது அசெட்ஸ். ஃபைவ் லேக்ஸ். கரண்ட் அசெட்ஸ் 3 lakhs. டெட்டாஸ் வந்து 2 lakhs. annual fixed cost of the mission 8 lakhs. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் சேல்ஸ். சேல்ஸ் இருக்கா இங்க? இல்ல. ஓகே, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து 10 ரூபாய். அப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் வந்து ஆனுவல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எவ்வளவு ரூபாடா? அது 4 லட்சமா? 4 லட்சம் யூனிட்ஸ்க்கு வந்து 8 லட்சமா? அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? திஸ் டிவைடட் பை திஸ்ஸா? ஸோ 2 ரூபாய். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் வந்து ஒரு 2 ரூபாய். சாரி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா காஸ்ட் பிளஸ் ரிட்டர்ன்லடா, இது டோட்டல் காஸ்ட்ரா.
டோட்டல் காஸ்ட் பர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகுறது இல்லையா? ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகுது. அவன் என்ன சொல்றான்? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்பனா என்ன அர்த்தம்? 12 ரூபாயில ஆமா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா டிசைட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 28% on 10 lakhs. 10 lakhsல 28% டிசைட் ரிட்டர்ன். 4 லட்சம் 10 லட்சம். ஆமா, 4 ஆமா 4 லட்சம் பார்த்தோம். அப்புறம் இப்போ 10 லேக்ஸ்க்கு 28% போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 லேக்ஸ் 2,80,000. அப்போ ஒன்னுத்துக்கு எவ்வளோ? 0.7. இங்க போடுறேன்டா, ஈஸியா இருக்கும் பாருங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 28%. this into 28% போட்டோம்னா 2,80,000. இவ்வளோ யூனிட்ஸ்க்கு இவ்வளோ ப்ராஃபிட்னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 0.7. அப்போ ஆட் ப்ராஃபிட். காஸ்ட் ஷீட் ஞாபகம் இருக்காடா? காஸ்ட் பிளஸ் நம்ம 7th 8th படிப்போமே, சிபி பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். அந்த கான்செப்ட் தான். காஸ்ட் பர் யூனிட் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு. அப்போ எவ்வளோ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ வருது? 12 rupees 75 paise. இங்க என்ன கேக்குறான்னா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் என்னன்னு கேக்குறான். என்ன அர்த்தம்? ஆல்பாவோட இதுடா. ஆல்பா வந்து ஒரு இந்த டேட்டா வச்சிருக்காங்க, இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒருவேளை ஆல்பா வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு தன்னோட யூனிட்டை வந்து செல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த யூனிட்ல செல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தானாக்கா, selling price of alpha will become the closing price for the other division. கரெக்டா? ஸோ அப்ப செல்லிங் பிரைஸ் வில் பிகம் த ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். புரிஞ்சுதா சிவசங்கரி உங்களுக்கு? ஸோ நோட், selling price of alpha becomes the transfer price of alpha to another department. அவ்வளவுதான்டா. புரியுதா? ஸோ இது வந்து இதெல்லாம் கிவன். ஓகேவா? இது வந்து நம்மளோட ஒர்க்கிங்ஸ். இதுல ப்ரெடாமினண்டா இந்த மாடல் தான்டா அப்படியே ஃபாலோ ஆகும். மார்ஜினல் காஸ்டிங் மாடல் தான் ஃபாலோ ஆகும். சில சம்ஸ்ல 2 3 இதுல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவுதான். ஸ்டெப் 1 ஒர்க்கிங்ஸ். இது ஆனுவல் காஸ்டோட ஒர்க்கிங். இது வந்து டிசைர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட ஒர்க்கிங். இது வந்து அதே டிசைர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு வந்து 1 யூனிட்டுக்கு எவ்வளோ? இந்த சின்ன நோட் வச்சிருக்கீங்களா? அந்த சின்ன நோட் எடுத்துக்கோங்களேன் ஒரே வாட்டி. நீங்க வச்சிருக்கீங்களா சிவசங்கரி சின்ன நோட்டு? சின்ன நோட்டு அது மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் சொல்றது மட்டும் எழுதிக்கோங்களேன். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் is equal to selling price of department A transfer pricing போட்டிருக்கோங்க, equal to selling price of department A equals 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 cost price of department B. B கரெக்ட். எழுதிட்டீங்களா? அப்புறம் இப்படி இப்படி எழுதிக்கோங்க. நீங்க எழுதிட்டீங்களா சிவசங்கரி? ஓகே, இப்போ எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள்
selling price of department A 100 becomes cost price of department B. அதாவது selling price of department A ன்னு போட்டு bracketல rupees 100 ன்னு போட்டுட்டு bracket closed becomes the cost price of department B. ஓகேவா கண்ணா? அவ்வளவுதான். எழுதிட்டு இந்த ஃபார்மேட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்கண்ணா. இதை மட்டும் variable cost, fixed cost per unit will give you total cost per unit. Add profit will give you selling price per unit. இதுல selling price இதுல இத கீழே வந்து transfer pricing. இப்படி எழுதிக்கோங்க. ஜஸ்ட் எழுதிட்டு வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்டுக்கு XXX போட்டுக்கோங்க. அப்படி போட்டுக்கோங்க. ஓகேவாங்கண்ணா? ரெண்டு பேரும் எழுதிட்டீங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்க்கு இதாண்டா ஃபார்மேட். ஸோ நான் வந்து நம்மளோட எக்ஸல் ஃபைல்லையும் இது போட்டு விட்டுறேன் உங்களுக்கு. ஃபார்மேட். ஸோ நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ஆரம்பிச்சீங்கன்னா இதை கோத்ரூ பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த கான்செப்டை. எனி சம் யூ கேன் டூ இட். இல்லஸ்ட்ரேஷன் 3 போட்டிருக்கேன்ல, நாளைக்கு இல்லஸ்ட்ரேஷன் 4 அப்படியே போட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, எவ்வளோ இருக்கு? 5. ரொம்ப ஈஸி ஆக்சுவலா இந்த சாப்டர். ஈஸியா புரிஞ்சுடலாம், ஈஸியா. ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு என்ன தேர்ஸ்டேவா? மண்டேவோ வெனஸ்டேவோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் முடிச்சிடுவோம். அதுலயே வந்து முடிஞ்சதுன்னா நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்ல நான் சொல்ற சம் மட்டும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 12 ட்ரை பண்ணுங்கடா. படிங்க, ஆன்சர் படிங்க, ஜஸ்ட் ஆன்சர் இல்லஸ்ட்ரேஷன் 12 மட்டும். ஆன்சரோட தான் கொடுத்துருப்பாங்க எல்லாமே. அது அப்புறம் வந்து ஒரே நிமிஷம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 1 ஹோம்வொர்க் நான் இப்ப சொல்லி கொடுத்த சம் ஹோம்வொர்க். இது என்ன, இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன். illustration 3. illustration 4 homework எடுத்துக்கோங்க கண்ணா. illustration 4 homework. illustration 12 illustration 4 homework go through பண்ணுங்க. நான் இப்படி தான் போட வேண்டாம் எல்லாத்தையும். உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் கண்டிப்பா போடுறேன். ஓகேவா? இது வந்து நீங்க நிறைய இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜட்ஜ்மெண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் ஹோம்வொர்க் illustration 3 4 12 அவ்வளவுதான் கண்ணா. ஓகே சங்கரி, கான்செப்ட் நீங்க படிச்சுட்டு ஒரு கையில பென்சில் வச்சுக்கோங்க. பென்சில் வச்சு அந்த பாயிண்ட்ஸ்லாம் புரியறதான்னு ஜஸ்ட் பாருங்க. எப்படி உங்களால புரிஞ்சுக்க முடியுறதா? எவ்வளவு தூரம் டஃப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லுங்க எனக்கு நாளைக்கு. ஓகேவா? நாளைக்கு 10:30 to 12 கிராஃப் நோட் ஏமா எடுத்துட்டு வந்திருக்கேன் கண்ணா.
வித்தவுட் ஃபெயில் கிராஃப் நோட்டு அப்புறம் வந்து ஹோம்ஒர்க்ஸ் ஓஆரோடது மெஜாரிட்டி முடிச்சுட்டு எனக்கு அமுச்சிடுங்க. ஆ, முடிக்கலன்னா முடிச்சிடுங்க. முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு அமுச்சு விடுங்க. ஸோ அது நீங்க ஹோம்ஒர்க் முடிக்கும்போது இந்த கிராஃப் ஒரு ஈஸியா இருக்கும். எல்பிபி மெயினா. எல்பிபி அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேம் மெத்தட்லாம் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்ல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு வந்துட்டீங்கன்னா கிராஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் அந்த டீஜெனரசி சம்ஸ். ஓகேவா? சூப்பர். ஓகே. தேங்க் யூ சோ மச். பை சிவசங்கரி. ஆ, என்னம்மா? ஆ, ஆ, ஆ. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். மறந்துட்டேன், மறந்துட்டேன். ஆம், அப்படியா? ஓகே, ஓகே, ஓகே. அது ஏதோ அது ஒரு குரூப்ல போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க சிவா. ஆம், சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்ட், 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 கரெக்ட். ஓ, அப்படியா? சரி, சரி. ஓ, ஓஹோ. ஓகே, ஓகே. ஓ, பரவாயில்ல. சூப்பர். அப்பனா மெயில் வரும் உங்களுக்கு இமெயில்ல. சரி, ஓகே. ஓஹோ. ஆனா ஏன்னா சிவசங்கரி உங்களுக்கு வந்திருக்கா மெயில் ஏதாவது வரலல்ல ட்ரைனிங்க்கு? வரல. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா ஸ்ரீதேவி? சிவசங்கரியா இருக்கட்டும், சிவாவா இருக்கட்டும், அவங்க 2024 சிவா வந்து ஜூன் 2024ல ரெஜிஸ்டர் பண்ணாரு இன்டர். சிவசங்கரி நீங்க எப்ப ரெஜிஸ்டர் பண்ணீங்க? டிசம்பர்ல? சாரி 2023ல? டிசம்பர் 2023ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவர் வந்து 2023ல ரெஜிஸ்டர் பண்ணாரு. ஆனா இன்னமுமே அவங்களுக்கு வந்து ஓ 19ல ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ஓகே. அப்பவே உங்களுக்கு எதுவும் மெயில் வரலையா சிவசங்கரி? முடிச்சிருப்பீங்க சிவசங்கரி. அப்ப பாருங்க. ஓ, ஒரே டைம் தான். ஓ, அப்ப அதுதான் இருக்கும் சிவசங்கரி. நீங்க வச்சிருக்கீங்களா ட்ரைனிங்ல? ம். அவ்வளவு சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல? அப்ப அவ்வளவுதான். நான் வந்து உங்களுக்கு வரவே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பனா ஓகே. சிவாக்கு தான் ஜூன் 2023ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஸ்ரீதேவி. சிவசங்கரி. ஆனா அவருக்கு இன்னுமுமே அந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கான இமெயில் வரவே இல்ல. அவரும் நிறைய வாட்டி ஐசிஎம்இ காமிச்சிருக்காங்க. ஸ்பாம்ல செக் பண்ண சொல்றேன். ஓகே. ஸ்பாம்ல செக் பண்ண சொல்றேன். கரெக்ட். அதுல கூட மாத்திருக்கோம். சரி, ஓகே. சூப்பர் கண்ணா. தேங்க்யூ ஸ்ரீதேவி. தேங்க்யூ சிவசங்கரி. பார்க்கலாம் நாளைக்கு. ம். பை பை. பை.